ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதார் கார்டு அப்டேட். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கடந்த 10 வருஷமாக ஆதாரை வாங்கி நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் அந்த ஆதாரில் வந்து பண்ணலை அப்படின்னா, ஸோ இப்போது ஒரு அப்டேட்டாவது வந்து பண்ணிடணும். ஸோ ஏதாவது வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்சோ இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் சேஞ்சோ இல்லை இனிஷியல் சேஞ்சோ இல்லை ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14/3/2024 வரலும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பரோடு கொடுத்துருந்தாங்க, அதை வந்து இன்னும் வந்து ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மார்ச் வரலும் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் மூலமாகவே நம்மளோட ஆதாரில் ஏதாவது அப்டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இருந்தது அப்படின்னா அந்த அப்டேட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் யாராவது பார்த்துக்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணாலும் டைரெக்டாக வந்து இந்த பேஜுக்கு வந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக கூகுளில் போயிட்டு ஆதார் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே இதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுட்டு இந்த பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட், டவுன்லோட் ஆதார், இது எல்லாமே வரும். செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டாக தேர்ட் ஒன்னுக்கு முன்னாடி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் போய்டும். இதில் என்ட்ரு ஆதார் நம்பர் அண்ட் என்ட்ரு கேப்சா அப்படின்னு இருக்கும். அதை வந்து டைப் பண்ணிங்க. ஸோ ஆதாரையும் இந்த கேப்சாவையும் என்ட்ரி பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஏஜ் பேண்ட் 30 to 40 இயர்ஸ், ஜெண்டர் மேலு, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, மொபைல் நம்பர் இதோட வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆதாருக்கு நிறைய வந்து அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து தேவையில்லை அப்படின்னு வந்துடுச்சு. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டும். திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வந்து நீங்கள் வந்து இந்த 14/3க்குள்ளே இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு அப்டேட்டுக்கு 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணி அப்டேட் பண்ணணும். இதை வந்து ஆன்லைன்லேயே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னாலும் ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இசேவை, ஆதார் இசேவை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒன்ஸ் அப்டேட் இருந்தது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு வந்து கொடுங்க. அப்படி ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த அட்ரஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடி, இல்லை வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதோ ஒரு ஐடென்டி கார்டு, இதெல்லாம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட்டு, டிசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டரு, கேஸ் பில்லு லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு, இல்லை ரெண்ட்டு, லீஸு, லீவு, லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு இதையும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை அட்டாச் பண்ணி இதில் இருக்கிற மாதிரி உங்களோட ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், எல்லோரும் தெரிஞ்சுக்க. தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காது கமெண்ட்லையும் லீவ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.